यथा प्रवृत्तिर्भूतानां येन सर्वम् इदं तथं स्वकर्मणाथम अभ्यर्च्य सिद्धिं विन्दति मानवः. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகிலோலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர். யாரிடமிருந்து எல்லா உயிர்வாளிகளும் தோன்றினரோ, யார் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளாரோ, அந்த இறைவனை தனது சொந்த கடமையை செய்வதால் வழிபட்டு மனிதன் பக்குவத்தை அடைய முடியும். பொருளுரை. 15ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளபடி எல்லா உயிர்வாளிகளும் பரமபுருஷரின் மிகச்சிறிய அம்சங்கள். இதனால் எல்லா உயிர்வாளிகளின் ஆரம்பமும் பரமபுருஷரே. இது வேதாந்த சூத்திரத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜன்மாத்யஸ்யதஹ. எனவே பரமபுருஷரே ஒவ்வொரு உயிர்வாளியின் வாழ்விற்கும் தொடக்கமாகின்றார். மேலும் முழுமுதற் கடவுள் தனது அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி ஆகிய 2 சக்திகளின் மூலம் எங்கும் நிறைந்துள்ளார் என்று பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே ஒருவன் முழுமுதற் கடவுளை அவரது சக்திகளுடன் வழிபட வேண்டும். பொதுவாக வைஷ்ணவ பக்தர்கள் முழுமுதற் கடவுளை அவரது அந்தரங்க சக்தியுடன் வழிபடுகின்றனர். அவரது பகிரங்க சக்தி அந்தரங்க சக்தியின் திரிந்த பிம்பமாகும். பகிரங்க சக்தி ஒரு சூழ்நிலை மட்டுமே. ஆனால் முழுமுதற் கடவுள் தனது சுய விரிவான பரமாத்மாவாக எல்லா இடங்களிலும் வீற்றுள்ளார். எல்லா தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள் என எல்லா இடங்களிலும் அவரே பரமாத்மாவாக உள்ளார். எனவே அத்தகு பரமபுருஷரின் அம்சமாகிய நமது கடமை அந்த பரமனுக்கு தொண்டு செய்வதே என்பதை அறிய வேண்டும். ஒவ்வொருவரும் இறைவனின் பக்தி தொண்டில் பூரண கிருஷ்ண உணர்வுடன் ஈடுபட வேண்டும். இதுவே இப்பதத்தில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. புலன்களின் இறைவனான ரிஷிகேஷரால் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் தான் ஈடுபடுத்தப்பட்டுள்ளேன் என்று ஒவ்வொருவரும் எண்ண வேண்டும். மேலும் அவன் ஈடுபடுத்தப்பட்டுள்ள தொழிலின் பலனை கொண்டு புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணனை வழிபட வேண்டும். பூரணமான கிருஷ்ண உணர்வில் இவ்வாறு ஒருவன் எப்பொழுதும் எண்ணினால் பகவானின் கருணையினால் அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாகிறான். இதுவே வாழ்வின் பக்குவம். தேசாமகம் சமுத்தார்த்தா என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகின்றார். அத்தகு பக்தனை விடுவிப்பதற்கான பொறுப்பினை பரமபுருஷர் தாமே ஏற்றுக்கொள்கிறார். இதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவமாகும். ஒருவன் எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் பரமபுருஷருக்கு தொண்டு செய்தால் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைவான். யதா பிரவருத்திர்பூதானாம் ஏன சர்வம் இதம் ததம் ஸ்வகர்மணாதம் அப்யர்ச்ய சித்திம் விந்ததி மானவஹ. யாரிடமிருந்து எல்லா உயிர்வாளிகளும் தோன்றினரோ, யார் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளாரோ, அந்த இறைவனை தனது சொந்த கடமையை செய்வதால் வழிபட்டு மனிதன் பக்குவத்தை அடைய முடியும். இது பகவத்கீதையினுடைய கடைசி அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 46வது ஸ்லோகம். பகவத்கீதையினுடைய கடைசி அத்தியாயம் முடிவு துறவின் பக்குவம் அப்படின்னு தலைப்பிடப்பட்டிருக்கு. கீதை முழுக்க பகவான் கிருஷ்ணர் என்ன விஷயங்களை சொல்லி கொடுத்தாரோ அந்த விஷயங்கள் எல்லாமே கீதையினுடைய இந்த இறுதி அத்தியாயத்துல சுருக்கமா கொடுக்கப்பட்டிருக்கு. பகவத்கீதையில கிருஷ்ணர் ஆரம்பிக்கும் போது நாம் உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார். அதை தொடர்ந்து அவர் கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம் இது எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து இறுதியில இது எல்லாவற்றையும் விட உயர்ந்தது பக்தி யோகம் அப்படிங்கிறதையும் எடுத்துரைத்தார். பொதுவா பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயம் அது அர்ஜுனனுடைய வாதங்களிலே போயிடும். 2வது அத்தியாயத்துல இருந்து 5 அல்லது 6 வரைக்குமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த அத்தியாயங்கள்ல பொதுவா கர்மயோகத்தை பற்றி அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையினுடைய நடுவில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள்ல பக்தியை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு.
அதுக்கு பிறகு 13 17 வரைக்கும் ஞானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இந்த 18வது அத்தியாயத்துல இது எல்லாவற்றையும் ஒன்னா சேர்த்து இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சுருக்கமாக சொல்லி மறுபடி இதுல உயர்ந்தது என்ன அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் தெளிவுபடுத்துறார். அதாவது கிருஷ்ணர்கிட்ட நம்ம சரணடைகிறது, நம்ம செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும், எந்த விதமான தர்மமாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் துறந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறது அப்படிங்கிறது கீதையினுடைய சாரமா இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியில கொடுக்கப்படுது. இங்க நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்லோகமானது இந்த 18வது அத்தியாயத்தை கிருஷ்ணர் கர்மயோகத்தை பற்றி சொல்லும் போது நடுவுல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். கர்மயோகம் அப்படிங்கிறது பொதுவா நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒன்று. பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கர்மயோகம் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கடமையை செய், பலனை எதிர்பாராதே, இதுதான் கர்மயோகம். பொதுவா மக்கள் எல்லாரும் நினைக்கக்கூடியது இதுதான். கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. கடமை என்ன? கடமை என்ன? என்ன வேணாலும் எது வேணாலும் செய்யப்பா. ஆமா, அமுதம் சிறப்பங்காடியில வேலை பார்க்கறியா, வேலை பார்த்துக்கோ, எங்க வேணாலும் வேலை பார்த்துக்கோ, அதுவாவது பரவாயில்ல. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கசாப்பு கடையில வேலை பார்க்கறியா, வேலை பார்த்துக்கோ, கடமையை செய், பலனை எதிர்பாராது, இதுதான் கர்மயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்றது உண்டு. ஆனா கீதையில கிருஷ்ணர் அது மாதிரி சொல்லி இருக்கிறாரா அப்படின்னா இல்ல. கிருஷ்ணர் சொல்றார் கடமையை செய், பலனை எதிர்பாராதே, அதுவும் சொல்றார். ஆனா அது மட்டுமே கர்மயோகம்னு கிருஷ்ணர் சொல்ல. இங்க இதற்கு முன்னாடி ஒரு 4 ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, வர்ணாசிரம சமுதாயத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கடமைங்கிறத முதல்ல சொல்றாரு. கடமைனா இன்னைக்கு என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கான். நான் என்ன வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலையில ஒழுங்கா செஞ்சேன்னா போதும், அதுவே உயர்ந்த நிலை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கவங்க ஏராளமான மக்கள். ஆனா கீதையில கிருஷ்ணர் நமக்கு எல்லாவற்றையுமே தெளிவா கொடுக்கிறார். பிரச்சனை என்னன்னா, மக்கள் யாரும் பகவத்கீதையை படிக்கிறதே இல்லை. கீதையில இருக்கிற மாதிரி பேசுவான், கடமையை பலனை எதிர்பாராத, இதுதாங்க கீதையில சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறவங்க கிட்ட 99% மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கீதையை படிச்சிருக்கியானா, இல்லைங்க நாங்க கீதையை படிக்கல. கேட்டிருக்கேங்க. யார்கிட்ட இருந்து கேட்டீங்க? யாரோ சொன்னாங்க கேட்டேன், இல்ல குமுதம் பக்தி ஸ்பெஷல்ல படிச்சேன், இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா கீதையில கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, கர்மயோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமையை செய்யணும், என்ன கடமை அப்படின்னு தெரிஞ்சு அந்த கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்க கூடாது, பலனை முழுமுதற் கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும், அப்பதான் அது கர்மயோகம். பலனை எதிர்பார்க்க கூடாது, பலன் வந்ததுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு மக்கள் கிட்ட பதில் இல்லையே. கடமையே செய்யணும், சரிப்பா நீ அமுதம் சிறப்பங்காடியிலே வேலை செய்யற, பலனை எதிர்பார்க்க கூடாது, சம்பளம் வரல, என்ன பண்ணுவீங்க? வேற வேலைக்கு போயிடுவீங்களா? என்னப்பா பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றது ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? எல்லாரும் சிரிக்கிறீங்க. அப்ப கிருஷ்ணர் என்ன கீதையில நடைமுறைக்கு ஒத்து வராத ஏதாவது விஷயத்த சொல்றாரா என்ன? கிருஷ்ணர் கீதையில நடைமுறைக்கு ஒத்து வராத சொல்றாரா என்ன? பலன் என்ன உங்களுக்கு? பலன் என்ன உங்களுக்கு? சிறப்பங்காடியில வேலை செய்யறதுல சம்பளம் தான் பலன். அப்ப பலனை எதிர்பார்க்க கூடாதுன்னா சம்பளத்தை எதிர்பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் அதானே? இல்ல வேற ஏதாவது அர்த்தம் கொடுக்குறீங்களா யாராவது?
பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னா சம்பளத்தை எதிர்பார்க்க கூடாது. அப்ப சம்பளம் வரலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. யாராவது வேலை செய்யறவங்க இருக்கீங்களா? இருந்தா கோயில்ல வந்து சேர்ந்துருங்க. இங்க நீங்க எவ்வளவு வேணாலும் வேலை செய்யலாம், சம்பளம் கிடையாது. ஆனந்தம் மட்டும் சம்பளமா கிடைக்கும். அது வேற பக்கம். யாராவது வேலை செய்வாங்களா? யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. அப்ப கிருஷ்ணர் நடைமுறைக்கு ஒத்துவராது ஏதாவது பேசுறாரா? அதுவும் கிடையாது. அது அடுத்து வரேன். இப்ப முதல்ல மக்களுக்கு கடமைனா என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் பலனை எதிர்பார்க்க கூடாதுன்னா என்னன்னு தெரியல. அதுதான் பிரச்சனை. கிருஷ்ணர் என்ன சொல்றார் கீதையிலனா, கடமை என்னென்ன அதை தெளிவா சொல்றார். இது இவங்களுக்கு கடமை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கு. எல்லாருக்கும் ஒரே கடமை கிடையாது. எல்லாருக்கும் ஒரே கடமையா? வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரே கடமையா? ஒரு வீட்டை எடுத்துப்போம். வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரே கடமையா? கிடையாது. வீட்டுல இருக்கிற கணவனுக்கு பொருளீட்டணும் அப்படிங்கிற கடமை இருக்கு. மனைவிக்கு குடும்பத்தை பராமரிக்கணும், குழந்தைய பராமரிக்கணும், சமைக்கணும் போன்ற கடமைகள் இருக்கு. குழந்தைகளுக்கு பெற்றோருக்கு பணிந்து சொல்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கணுங்கிற ஒரு கடமை இருக்கு. ஒருத்தருடைய கடமையை இன்னொருத்தர் மாத்தி செஞ்சாங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? அப்ப அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும். நவீன காலத்துல நிறைய இடத்துல பாக்குறோம். நிறைய இடத்துல என்ன ஆகுது? கணவனுக்கு இருக்கக்கூடிய கடமையை மனைவி செய்யறதுக்கு பாக்குறாங்க, வேலைக்கு போறாங்க. அப்ப என்ன ஆகுது? வீட்டுல சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை, வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, வீடு குப்பையா கிடக்குது, குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. குழந்தைங்களை கொண்டு போய் 2 வயசுலயே அது என்ன சொல்றாங்க இப்ப, கிண்டர் கார்டன், இன்னும் கிண்டர் கார்டன் இல்ல, பிளே ஸ்கூல். எஸ், பிளே ஸ்கூல். 1.5 வயசு 2 வயசு தவழ்ற நேரத்துல கொண்டு போய் பிளே ஸ்கூல்ல விட்டுறாங்க. 6 மாசமா? ஓகே, 6 மாசத்துல கொண்டு போய் பிளே ஸ்கூல்ல விட்டுறாங்க. ஏன்? பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, வேலைக்கு போகணும். அப்ப என்ன ஆகுது? அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படி அப்படியே போக 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 சமுதாயம் சீர்குலைஞ்சு போகும். சோ இது ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன், ஒரு வீட்டை வச்சு சொல்றோம். அதே மாதிரி பெருசா வரும்போது, சமுதாயம்னு வரும்போது, சமுதாயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில கடமைகள் இருக்கு. சமுதாயத்துல இப்ப நவீன காலத்துல பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாருமே சமம், நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாரும் சமம், ஏற்றத்தாழ்வுகள் கிடையாதுன்னு சொல்றாங்க. கரெக்டா? இது பொதுவா எல்லாரும் பரப்பக்கூடிய ஒன்று. அதுக்காக என்ன சொல்றாங்க? எல்லாருக்குமே ஒரு ஓட்டு இருக்கிறதுனால எல்லாரும் சமம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நடைமுறையில இது வாஸ்தவமான்னு பார்த்தா கிடையாது. ரைட்? இப்ப இங்க நமக்கு மின்சாரம் துண்டிச்சிட்டாங்க, எல்லாரும் சமம் அப்படின்னா தமிழக முதல்வர், அமைச்சருக்கெல்லாம் மின்சாரம் துண்டிச்சிருப்பாங்களா? கண்டிப்பா அங்க மின்சாரம் போயிட்டே இருக்கும். ஏன்? அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு, அவங்க செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்கு, அதனால அவங்களுக்கு மின்சாரம் தேவைப்படுது, அவங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கிறது இல்ல. அப்ப பேதம் பாக்குறாங்களே. அப்ப சமுதாயத்துல எல்லாரும் சமமா? சமமா பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க தமிழகத்தினுடைய முதல்வரோ இல்ல இந்தியாவினுடைய பிரதமரோ வராங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு பாதுகாப்பு இருக்கும், இங்க எத்தனை போலீஸ் இங்க வேலைக்கு நியமனம் செய்யப்படுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நியமனம் செய்யப்பட முடியுமா? எல்லாரும் சமம் அப்படின்னா ஒருத்தர் கொடுக்கிற அதே பாதுகாப்பு எல்லாருக்கும் கொடுத்தாகணுமே. ஆனா அது சாத்தியமா? அப்படியே பாதுகாப்பு எல்லாருக்குமே கொடுக்கணும்னு வந்தா கூட அந்த பாதுகாப்பு கொடுக்கிற போலீஸ்கார் ஒவ்வொருத்தருக்கும் இன்னொரு 300 போலீஸ்காரன் நிறுத்தணும். அந்த ஒவ்வொரு போலீஸ்காரருக்கும் இன்னொரு 300 போலீஸ்காரன் நிறுத்தணும். எங்க போய் முடியும்? அது சாத்தியமே இல்லை. என்னன்னா எல்லாரும் சமமா இருக்கிறது அப்படிங்கிறது நடைமுறைக்கு ஒத்து வராத ஒன்று. சமுதாயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில குறிப்பிட்ட பணி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஒரு பணி இருக்கு அப்படின்னா, உதாரணத்திற்கு முதல்ல நான் ஒரு வீட்டை ஒரு உதாரணமா கொடுத்தேன். இப்ப
ஒரு நிறுவனத்தை உதாரணமா எடுத்துக்கலாம். ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிறுவனத்தினுடைய ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்தை திட்டம் தீட்டி அந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்புகள் எல்லாம் வடிவமைக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க ரொம்ப புத்திசாலிகளா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு துறை அமைச்சு அவங்கள ஆராய்ச்சி அபிவிருத்தி அப்படின்னு விட்டுருவாங்க. அதுதான் அவங்களுடைய பணியா இருக்கும். இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க அந்த நிறுவனத்தை நிர்வாகம் பண்றதுக்காக. சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நிறுவனம் எப்படி வளர்ச்சி பெறணும், நிறுவனத்துல இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா, நிறுவனம் பாதுகாப்பா இருக்கா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது ஒருத்தருடைய கடமையாகுது. சரியா? அவங்க ஒரு தரப்பினர். இன்னொரு தரப்பினர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நிறுவனத்தினால தயாரிக்கப்படக்கூடிய பொருளை கொண்டு போய் வெளியில கொடுத்து வியாபாரம் பண்றாங்க. அந்த நிறுவனத்தை வியாபாரம் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா பொருள் தயாரிச்சு வச்சு என்ன பிரயோஜனம்? நிறுவனத்தை நல்லா திட்டம் திட்டி என்ன பிரயோஜனம்? கிடையாது. வியாபாரம் பண்றதுக்கு சில பேர் இருக்காங்க. நம்ம ஊர்ல என்ன சொல்றாங்க, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிடுவாங்க, இல்ல மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க. அப்புறம் அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு சில பேர் அந்த நிறுவனத்துல வேலை செய்றாங்க. இப்படி ஒரு நிறுவனம் ஒழுங்கா செயல்படணும் அப்படின்னா 4 தரப்பு மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி மனித சமுதாயம் ஒழுங்கா சீரா செயல்படணும் அப்படின்னா 4 தரப்பட்ட மக்கள் அவசியமா இருக்காங்க. முதல் தரப்பினர் புத்திசாலிகள், அல்லது யாரு சமுதாயம் எப்படி செயல்படணும், சமுதாயத்தினுடைய மக்கள் எல்லாருக்கும் எது நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத திட்டம் தீட்டி அதன்படி மக்களை கொண்டு போகக்கூடிய ஒரு தரப்பினர், அவங்க புத்திசாலி பிரிவினர். இன்னொரு தரப்பினர் என்ன பண்றாங்கன்னா, சமுதாயத்துல மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு மக்களை பராமரிச்சு பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியை செய்றாங்க. அத்தகைய மக்களும் அவசியமாகறாங்க. இன்னொரு தரப்பின மக்கள் சாப்பிட்றதுக்கு, நம்ம எல்லாரும் சாப்பிடணும், உயிர் வாழணும்னா நமக்கு உணவு அவசியம், உணவின்றி உயிர் இல்லை. அதனால உணவிற்காக ஒரு தரப்பினர் வேலை செய்றாங்க. அவங்க நிலத்தை பராமரிக்கிறாங்க, பசுக்களை பராமரிக்கிறாங்க, சில வணிகத்தை செய்யறாங்க. இன்னொரு தரப்பினர் பாத்தீங்கன்னா உடலால வேலை செஞ்சு எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை கொடுக்குறாங்க. இந்த 4 தரப்பினர் மனித சமுதாயத்துல அவசியம். இந்த 4 தரப்பினரும் 4 பெயர்களால் அழைக்கப்படுறாங்க. முதல் தரப்பினர் அல்லது புத்திசாலி வகுப்பினர், அவங்க பிராமணர்கள்னு அழைக்கப்படுறாங்க. 2ஆம் தரப்பினர் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க, சத்திரியர்கள்னு அழைக்கப்படுறாங்க. 3ஆம் தரப்பினர் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அல்லது விவசாயம் செய்யக்கூடியவங்க, வைசியர்கள்னு அழைக்கப்படுறாங்க. 4ஆம் தரப்பினர் உடலால உழைக்கக்கூடியவர்கள், சூத்திரர்கள்னு அழைக்கப்படுறாங்க. இந்த 4 தரப்பினரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒற்றுமையா செயல்படும் போது சமுதாயம் ஒழுங்கா செல்ல முடியும். இதுதான் கீதையில கிருஷ்ணர் நமக்கு சொல்றார். யார் ஒருத்தர் பிராமண தன்மை உடையவர்களா இருக்காங்களோ அவங்க பிராமணனுக்குரிய கடமையை செய்யணும். சத்திரியரா இருக்கக்கூடியவங்க சத்திரியருக்குரிய கடமையை செய்யணும். வைசியரா இருக்கக்கூடியவர்கள் வைசியருக்குரிய கடமை செய்யணும். அதே மாதிரி சூத்திரர்கள் தங்களுக்குரிய கடமையை செய்யணும். இந்த பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரா இந்த 4 பிரிவுகளானது பகவான் கிருஷ்ணராலேயே தோற்றுவிக்கப்பட்டது. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், சாதுர்வர்ணியம் மயா சுஷ்டம். இந்த 4 பிரிவுகளை படைத்தவன் நானே. ஆனா நவீன காலத்துல நினைக்கிற மாதிரி இது பிறப்பின் அடிப்படையில மட்டும் கிடையாது. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தர் பிராமண குடும்பத்துல பிறந்துட்டா அவர் பிராமணர், சத்திரிய குடும்பத்துல பிறந்துட்டா அவர் சத்திரியர், சூத்ர குடும்பத்துல பிறந்துட்டா அவர் சூத்ரர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கிடையாது. அதனாலதான் நான் முன்னையே சொன்னேன், இது சமுதாயம் சீரா செல்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
பிராமணன் அப்படின்னா அது ஒரு தகுதி, சூத்ரன் அப்படின்னா அது ஒரு தகுதி, ஒரு குறிப்பிட்ட தகுதி. அந்த தகுதியானது பிறப்பின் அடிப்படையில மட்டும் வந்துடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் மருத்துவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இங்க யாராவது மருத்துவர் இருக்கீங்களா? ஸ்வேத மாதவ் பிரபு இருக்கானா இங்க? ஓகே. இங்க யாராவது இன்ஜினியர் இருக்கீங்களா? ஜெய கோவிந்தராம் பிரபு. உங்க பையன் என்ன பண்றார்? டாக்டர். இவர் பொறியியல் வல்லுநர், அவரோட பையனும் மருத்துவர். உங்க பையன் ஏன் பொறியியல் வல்லுநர் இல்ல? இல்ல, அவர் ஏன் பொறியியல் வல்லுநர் இல்ல? இவர் பொறியியல் வல்லுநர் தானே. இவரோட பையன் பொறியியல் வல்லுநர் தானே. இவரோட பையன் பொறியியல் வல்லுநரா இல்லையா? ஏன் இல்ல? அவர் பொறியியல் படிக்கல, அவர் வேற படிப்பு படிச்சார். அப்ப பொறியியல் வல்லுநருக்கு பிறந்திருந்தாலும் அவர் பொறியியல் துறையில படிக்காத காரணத்தினால அவரோட பையன் பொறியியல் வல்லுநர் கிடையாது. அதே மாதிரிதான் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர அப்படிங்கிறதும் ஒருத்தருடைய தகுதிகள், அதற்குரிய தன்மைகள், அதுக்குன்னு இருக்கக்கூடிய குணங்கள் ஒருத்தர்கிட்ட இல்லை அப்படின்னா அப்ப அவர் அந்த குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவரா கருதப்பட முடியாதவர். பிராமணரா பிறந்தவங்களுக்கு பிராமணருக்குரிய தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. அந்த தகுதிகள் இருந்து அந்த தகுதிகளை ஒருத்தன் வளர்த்து கொண்டான் அப்படின்னா அப்ப பிராமணனா அங்கீகரிக்கப்படலாம், இல்லைன்னா முடியாது. ஒரு பொறியியல் வல்லுநருடைய குடும்பத்துல பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு பொறியியல் வல்லுநர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாஸ்தவம் தானே? அந்த குழந்தையும் அவங்க அப்பா மாதிரியே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்டுல தானே உங்க அப்பா புள்ள யார்? டாக்டர், ரைட்? யாரு? குருநாத் பிரபு. உங்க பையன் டாக்டரா? காலேஜ் ப்ரொஃபசர். யாரு? ஓ, அது வேற ஒருத்தவங்க. நாங்க முன்னாடி இங்க வேலூர்ல டோல்கேட்ல இருந்தோம். அப்ப பக்கத்துல ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார். அவங்க வீட்டுல பரம்பரையே எல்லாம் டாக்டர் தான். பக்கத்துல இருந்தார் டாக்டர் தானே. ஆமா, சந்திரன். அப்பா டாக்டர், புள்ள டாக்டர், இவரு டாக்டர், எல்லாருமே டாக்டர். மருமக டாக்டர், எல்லாமே டாக்டர் தான். அப்ப அவங்களுடைய பையனும் டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா எங்க அப்பா டாக்டர், எங்க தாத்தா டாக்டர், எங்க பாட்டான் டாக்டர், நானும் டாக்டர்னு அந்த பையன் சொன்னா நீங்க போய் உங்க பல்ல கொடுப்பீங்களா அவர்கிட்ட? யாராவது கொடுக்குமா? நிச்சயமா கொடுக்க மாட்டோம். அவரு படிச்சிருக்காரா, அவருக்கு அதுக்கான திறமை இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். அதே மாதிரிதான் இந்த வர்ணாசிரமத்தின்படி இருக்கக்கூடிய பிரிவுகளும். ஒருத்தர் பிராமணர் அப்படின்னா அவருக்கு அதற்குரிய தகுதிகள் இருக்கணும். சத்திரியர்னா அதற்குரிய தகுதிகள் இருக்கணும், குணங்கள் இருக்கணும். அது இல்லை அப்படின்னா அவங்கள அந்த குறிப்பிட்ட வர்ணத்தை சேர்ந்தவங்களா கருதப்பட முடியாது. இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு சமுதாயத்துல எத்தனை பேர் அவங்கவுங்களுடைய கடமையை செய்யறாங்க? ஒவ்வொருத்தருக்கும் தான் என்ன கடமை செய்யணும்னே தெரியாது. நான் பிராமணனா, வைசியனா, சத்திரியனா, சூத்ரனா, இதுவே இன்னைக்கு தெரியாது நிறைய பேருக்கு. தனக்கு என்ன குணம் இருக்குன்னே தெரியாதவனா தான் நம்ம இருக்கிறோம் பெரும்பாலும். சரியா? அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம கடமை எங்க இருந்து போய் செய்யறது? கிருஷ்ணர் இங்க சொல்றார் கீதையில, அமைதி. இது பிராமணர்களுடைய தன்மைகள் சொல்றார். அமைதி, பிராமணர் அப்படின்னா அமைதியா இருக்கணும். சுய கட்டுப்பாடு, தவம், தூய்மை, சகிப்புத்தன்மை, நேர்மை, அறிவு, பகுத்தறிவு, ஆஸ்திகம் ஆகிய இவை பிராமணர்களுடைய இயற்கையான தன்மைகள். இந்த 8 குணங்களும்
ஒரு நபர்கிட்ட இருந்தது அப்படின்னா அவர் பிராமணர்னு அழைக்கப்படலாம். அவருடைய கடமைகள் என்ன? அவர் என்ன செய்யணும்? பூஜை பண்ணணும், வேதம் படிக்கணும், வேதம் சொல்லித்தரணும், யார்கிட்டையும் கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடாது. எவ்வளவு யாராவது ஏதாவது தட்சணை கொடுத்தாங்கன்னா அதை வச்சு உயிர் வாழணும். இதுதான் பிராமணருக்கு இருக்கக்கூடிய கடமைகள் அல்லது தொழில். இது தன்மைகள், அது தொழில். சத்திரியன் அப்படின்னா நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கணும்? கிருஷ்ணர் இங்க சொல்றார். சூரத்தனம், வலிமை, நல்ல வலிமையா இருக்கணும் சத்திரியன் அப்படின்னா. சத்திரியன்னு சொல்லிட்டு நம்ம வீல் சேர்ல போகக்கூடாது. நானும் நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேர்ல போனோம் அப்படின்னா வலிமைக்கு அர்த்தமே இல்லை. மன உறுதி, வளமை, போரில் தைரியம், கொடை. சத்திரியன் அப்படின்னா தானம் பண்ணணும். ஆளும் தன்மை, மக்களை கட்டி காக்கக்கூடிய தன்மை இருக்கணும். ஆகியவை சத்திரியர்களுடைய சுபாவங்கள். வைஷ்யர்களுக்கு வந்தோம்னா விவசாயம், பசுக்களை பராமரித்தல், வியாபாரம். அதே மாதிரி உழைப்பாளிகளுடைய சூத்திரர்களின் சுபாவம் மற்றவர்களுக்கு தொண்டு செயல். இது கிருஷ்ணர் தெளிவா சொல்றார். இந்த குணங்கள் எல்லாம் ஒருத்தர்கிட்ட இருக்கும் பட்சத்துல அவங்கள அந்த பிரிவினரை சேர்ந்தவரா எடுத்துக்கொள்ளலாம். அப்பதான் அவங்க கடமையை செய்யறாங்கன்னு அர்த்தம். இந்த தன்மைகள் இல்லை அப்படின்னா, இல்லை இதை விட்டுட்டு வேற செயல்களை செய்யும் போது அவங்க கடமையை செய்யறதா அர்த்தம் கிடையாது. சரி, அடுத்து வரலாம். பலனை எதிர்பார்க்க கூடாது. எப்படி? அதை எப்படி செயல்படுத்துறது? விவசாயம் பண்றாங்க அப்படின்னா கூட நிச்சயமா நமக்கு நெல் நம்ம அறுவடை பண்ண போறோம், இதை கொண்டு போய் வியாபாரம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்படி இல்லாம எப்படி ஒருத்தரால வியாபாரம் பண்ண முடியும், இல்ல விவசாயம் பண்ண முடியும்? பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னா அது உயர்ந்த நிலையை காட்டுது. கர்மயோகத்துல பல நிலைகள் இருக்கு, 2 நிலைகள் இருக்கு. ஒரு நிலை பலனை எதிர்பார்க்கக்கூடிய நிலை, இன்னொரு நிலை பலனை எதிர்பார்க்காத நிலை. எந்த நிலையை நம்ம எடுத்தா கூட அது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமானது. நம்ம அதை அப்புறம் பேசலாம். எப்பயாவது ஒரு தடவை நீங்க தொடர்ந்து வரும்போது தெரிந்து கொள்வீர்கள். எந்த நிலையை எடுத்தாலும் கர்மத்தை செய்யறதின் மூலமாக, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய செயலை செய்யறதின் மூலமாக பக்குவம் அடைய முடியும். எப்படி பக்குவம் அடைய முடியும்? கிருஷ்ணர் இது நம்ம படிச்ச ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகத்துல சொல்றார். தனது குணத்திற்கு தகுந்த கடமைகளை பின்பற்றுவதால் ஒவ்வொரு மனிதனும் பக்குவம் அடைய முடியும். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கடமையை செய்யறதுனால பக்குவம் அடைய முடியும். ஆனா எப்படி பக்குவம் அடையிறது அப்படிங்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். அதாவது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கடமையை செய்யும் போது என்ன பண்ணணும்னா, அந்த கடமையை செய்து யாரிடமிருந்து எல்லா உயிர்வாளிகளும் தோன்றினரோ, யார் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளாரோ அந்த இறைவனுக்கு பக்தி தொண்டு செய்யணும், அந்த இறைவனை வழிபடணும். பகவானை வழிபடுறதின் மூலமாகத்தான் ஒருத்தர் பக்குவத்தை அடைய முடியுமோ ஒழிய வெறுமன கடமையை செய்யறதுனால மட்டுமே பக்குவம் அடைய முடியாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, வெறுமன நம்ம கடமையை மட்டும் செஞ்சா போதும், பகவானெல்லாம் கும்பிட தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் கீதையில அது மாதிரி எங்கேயுமே சொல்லலையே. கிருஷ்ணர் கடமையை செய்யணும் சொல்லி இருக்கார். ஆனா கடமையை செய்து அதோட இணைந்து ஒருத்தர் பகவானை வழிபடணும். பகவானே அப்படிங்கும்போது கிருஷ்ணரை வழிபடணும், அதுதான். ஆனா இங்க கிருஷ்ணர் நேரடியா சொல்லாம மறைமுகமா சொல்றார். யத பிரவிருத்தி பூதானா, எல்லா உயிர்வாளிகளும் யாரிடமிருந்து தோன்றினார்களோ, ஏன சர்வம் இதம் ததம், யாரொருவர் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளாரோ அவரை வழிபடணும். கிருஷ்ணர் ஏற்கனவே கீதையில பல இடங்கள்லையும் இந்த அத்தியாயத்திலையும் நிலைநாட்டுறார், தானே எல்லா ஜீவன்களுக்கும் மூலம் அப்படின்னு. ஸ்ரீல பிரபுபாதர் இங்க
பொருளுரையில மேற்கோள் காட்டுறார். கிருஷ்ணர் 15ஆம் அத்தியாயத்துல சொல்றத. கிருஷ்ணர் என்ன சொல்றார் 15ஆம் அத்தியாயத்துல? எல்லா ஜீவன்களும் என்னுடைய அம்சம். மமைவாம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதனம். அவர் சொல்றார் எல்லா ஜீவன்களும் என்னுடைய அம்சம் அப்படின்னு கிருஷ்ணர் தெளிவுபடுத்திடுறார். அதனால எல்லா யத பிரவிருத்தி பூதானாம், யாரிடமிருந்து எல்லா ஜீவன்களும் தோன்றினார்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணர். யார் அந்த யார்? பகவான் கிருஷ்ணரே. சில நேரங்கள்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு ஒரு பதவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில நேரங்கள்ல மக்கள்கிட்ட எடுத்துரைக்கும் போது அந்த பதவிய இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க நேரடியா நீ இதை செய்யணும் இல்ல எங்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீ அந்த பதவிக்கு உரியவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ராஜா சொல்றார், இந்த செங்கோல் உன்னை காக்கும். செங்கோலை போய் காப்பாற்ற போகுது? செங்கோல் உன்னை காக்கும்னா செங்கோல் யார் கொண்டிருக்கிறாரோ அவரை காக்கும். சரியா? அந்த மாதிரிதான் கிருஷ்ணர் யார் இப்படி இருக்கிறாங்களோ அவரை நீ அணுகுன்னு சொல்றார். யார் அப்படி இருக்கிறாங்க? கிருஷ்ணர் தான். சில நேரங்கள்ல ஸ்ரீல பிரபுபாதர் கூட சொல்றது உண்டு. அவர் சொல்லுவார், கொள்கைகளை எடுத்துரைக்கும் போது அவர் சொல்வார், ஒரு சிஷ்யனானவன் குருவிற்கு, குருவானவர் கிருஷ்ணருடைய பிரதிநிதி அப்படிங்கறனால குருவிற்கு கிருஷ்ணருக்கு கொடுக்கக்கூடிய அதே மரியாதையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரபுபாதர் சொல்லலாம். எனக்கு நீ அதே மரியாதையை கொடுக்கணும்னு சொல்லலாம். உண்மையா பிரபுபாதர் அதுதான் அதனுடைய அர்த்தம். பிரபுபாதர் குருவா இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு அதே மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். ஆனா அங்க அந்த தன்மைகளை எடுத்து சொல்றார். ஏன் அப்படிங்கறது அங்க உள்ள வருது. ஏன் ஒருத்தர் கிருஷ்ணரை வழிபடணும்? ஏன்னா கிருஷ்ணர் எல்லா பூதானம், எல்லா உயிர்வாளிகளுக்கும் தோற்றுவாயாக இருக்கார். ஜன்மாத்யஸ்ய யதஹ, யாரிடமிருந்து எல்லாம் தோன்றுகின்றதோ அந்த முழுமுதற் கடவுள் வாசுதேவர், அவருக்கு நம்ம தொண்டு செய்யணும், அவரை வழிபடணும். அப்பதான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், நம்மளுடைய ஒவ்வொரு கடமையும் பக்குவம் அடையும். அப்படி இல்லாம வெறுமன கடமையை செய்யறதுனால மட்டும் யாரும் என்னைக்கும் பக்குவம் அடையவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். வெறும்னா வேலை செஞ்சுட்டே இருந்தா வேலையே செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அது மூலமா பக்குவம் அடைய முடியாது. வேலை செய்து முழுமுதற் கடவுளை வழிபடணும். அப்பதான் அங்க கர்ம யோகம்னு அழைக்கப்படும். இல்லைன்னா அது வெறும் கர்மமா தான் இருக்கும். கர்மம் அப்படின்னா செயல், கர்ம யோகம் அப்படின்னா செயலின் மூலமாக நம்மையும் பகவானையும் இணைத்தல். யோகம் அப்படின்னா இணைத்தல் அர்த்தம். கர்மத்தின் மூலமா நம்ம பகவானோட நம்மளை இணைத்து கொண்டோம் அப்படின்னா அதற்கு பெயர் கர்மயோகம். அதை விட்டுட்டு நம்ம பகவானை ஓரம் ஒதுக்கிட்டு வெறும்ன வேலையை மட்டும் செஞ்சோம் அப்படின்னா அது கர்மயோகம் அல்ல. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை தெளிவா புரிஞ்சுக்கல அப்படின்னா எத்தனையோ தப்பு தப்பா ஏதேதோ விஷயங்களை மக்கள் வளர ஆரம்பிச்சிருவாங்க. கடவுளை பத்தி வரும்போது, கர்மயோகத்தை பத்தி வரும்போது என்ன வேணாலும் ஒரு சிலர் பேசுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒர்க் இஸ் வர்ஷிப், அல்லது செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேலை செய்யறோம், அந்த வேலையே தெய்வம் அப்படின்பாங்க. ஏன்னா அவன் எதை வச்சு சொல்றான் அப்படின்னா, கடமையே செய்யணும், இதுதான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, ஸோ நம்ம செய்யற தொழில் தான் நமக்கு தெய்வம்பா. தொழிலை செய்து தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லியிருக்கோம் ஒழிய தொழிலையே தெய்வமாக்கிடக்கூடாதே. தொழிலே தெய்வம் அப்படியா? அதுதான் நான் முன்னே கேட்டேன். ஒருத்தர் ஒரு சிறப்பங்காடியில வேலை செய்யறாரு அப்படின்னா அப்ப அவருக்கு சம்பளம் கிடைக்கலன்னா அவர் அந்த வேலையில இருப்பாரா? யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப அவர் அவரோட தெய்வத்தை விட்டுட்டு போயிட்டாரா? சிறப்பங்காடியில வேலை செஞ்ச ஒருத்தர் அங்கிருந்து வேலைய
விட்டுட்டு வேற ஒரு கடைக்கு போய் வேலைக்கு சேர்றாரு அப்படின்னா ஒரு தெய்வத்தை விட்டுட்டு வேற ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் பிடிச்சிக்கிட்டாரா என்ன அவரு? அந்த தெய்வம் எங்க போச்சுப்பா? இல்ல செய்யற தொழிலே தெய்வம்னா ஒருத்தருக்கு ஒரு தெய்வம், இன்னொருத்தருக்கு வேற ஒரு தெய்வமா என்ன? தெய்வம் பல இருக்க முடியுமா என்ன? தெய்வம் ஒன்றே ஒன்றுதான் இருக்க முடியும். பல தெய்வம் எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. ஆனா சில பேர் இப்படி சொல்லி மக்கள்கிட்ட வேலை வாங்குவாங்க. மக்கள் யோசிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் மக்கள் மந்த புத்தி. அதுவும் குறிப்பா கலியுகத்துல பார்த்தோம்னா ரொம்ப மந்த புத்தி. என்ன கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எடுத்து சொன்னா கூட மக்கள் மண்டையில ஏறவே ஏறாது. எவ்வளவு பேசினாலும் சரி, அப்புறம் அப்படியே மறந்துடுவாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா நவீன காலத்துல எளிமையா மக்களை ஏமாத்தலாம். செய்யும் தொழிலே தெய்வம். நான் சமீபத்துல ஒரு கடைக்கு போயிருந்தேன். ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல போயிருந்தேன். அங்க அந்த பிரிண்டிங் பிரஸ் முதலாளி ஒரு A4 ஷீட்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சிருந்தார் செவுத்துல. செய்யும் தொழிலே தெய்வம், இருக்கக்கூடிய எந்திரங்களே கடவுள். அதனால இந்த எந்திரத்தெல்லாம் நம்ம ஒழுங்கா தொடச்சு பழுது இல்லாம வச்சுக்கணும். நம்ம வேலை செய்யற இடமே நமக்கு கோயில், கோயிலை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டு வச்சிருந்தாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இது இப்படி எழுதி போட்டு வச்சிருக்கீங்களே, இது எதுக்குங்க அப்படின்னு. இப்படியாவது எழுதி போட்டாலாவது கொஞ்சமாவது கிளீன் பண்றானுங்களான்னு பார்க்கலாங்க, அப்பயாவது கொஞ்சமாவது வேலை செய்யறாங்களான்னு பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னா, முதலாளிகள் தங்களுடைய தொழிலாளர்களை ஏமாத்துறதுக்காக தவறான கொள்கைகளை மக்கள் கிட்ட கொடுக்கறாங்க. மக்களுக்கு சும்மா வேலை செய்யணும் சொனங்கின்னு இருப்பாங்க. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இது கடவுள்பா, கடவுளா அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால கொஞ்சம் வேலை செய்வான் அப்படின்னு ஒரு நப்பாசை. சில பேர் அந்த கொள்கையை நம்புறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செய்வாங்க. நல்லா தொழில் தாங்க நமக்கு முக்கியம், தர்மங்க, ஒழுங்கா இருக்கணுங்க, அப்படி பேசி வேலை செய்யறவங்க இருக்காங்க. இப்ப காலம் மாறிக்கிட்டு இருக்குது. இப்ப அடாப்பாப்பா அவர் எழுதி போட்டு வச்சிருப்பார், நமக்கு வேற வேலை இல்லை, நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிட்டு இருப்போம், அப்படிதான் இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இத வச்சே அப்படியே தொழிலாளர்களை பிடிச்சு கசக்கி புழிஞ்சிருவாங்க. தெய்வத்தை விட்டு எங்கிட்டு போறது, இதான் என்னோட தெய்வமாச்சே, என் தெய்வத்தை விட்டு வெளில போக கூடாது. அவர் சம்பளம் கொடுத்தாலும் சரி, சம்பளம் கொடுக்காட்டியும் சரி, திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, உதச்சாலும் சரி இருப்பாங்க. காலம் இப்ப ஆனா மாறிட்டு வருது. இருந்தாலும் இது நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த வாக்கியத்தை முதலாளிகள் தங்களுடைய சௌகரியத்துக்காக உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஆனா வேலை செய்யறவங்களை பொறுத்தளவு உண்மையிலேயே அவங்க தெய்வம் நினைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்படியே அதை நினைச்சு எடுத்து இது என்னுடைய கடமை, இது நான் செய்யணும் அப்படின்னு வீராவேசமா செய்யறவங்க கூட உண்மையில சம்பளம் வரலன்னா எத்தனை மாசம் இருப்பாங்க? இருக்க போறது கிடையாது, நிச்சயமா இருக்க மாட்டாங்க. அவனுக்கு எதுவுமே எந்த வேலையும் தெரியல, உப்புக்கு சப்பானியா இருக்கிறான் அப்படின்னா வேணா இருப்பான். ஐயோ வெளில போனா வேலை கிடைக்காது, இவர் ஏதோ சாப்பாடு போடுறாரு, பரவாயில்ல இருக்கலாம் அப்படின்னு இருப்பான். ஆனா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுன்னா அவன் என்ன பண்ணுவான், பா நீயும் உன் வேலையும், நான் வேற வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். பொட்டி கட்டிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அப்ப என்ன ஆகுது, அவனோட தெய்வம் எங்க போச்சு? அப்ப அது தெய்வமா? கிடையாது. உண்மையில பார்த்தோம்னா இதெல்லாம் நவீன காலத்துல வந்த கொள்கைகள். இது ஆழமான அர்த்தம் எதுவுமே கிடையாது. கீதையிலயோ இல்ல சாஸ்திரங்கள்லயோ எதுவும் அப்படி சொல்ல கிடையாது. இந்தியாவினுடைய பிரதமர் ஒருத்தர் அவர் சொன்னார், அவர் பார்த்தாரு, அடா பாவத்தை, இந்த இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப மதத்து மேல இவ்வளவு பற்றுதலா இருக்காங்க, கடவுள் மேல இவ்வளவு பற்றுதலா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லா மக்களும் அமைதியா இருந்தாங்க, எல்லா மக்களும் சந்தோஷமா இருந்தாங்க, விவசாயம் செஞ்சு
அது மூலமா வரக்கூடிய உணவை வச்சுக்கிட்டு திருப்தியோட இருந்தாங்க. ஆனா உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப எல்லாருமே நிறைய மக்கள் விவசாயம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. விவசாய மக்கள் எல்லாரும் விவசாயம் பண்ணாங்கன்னா அரசியல்வாதிக்கு என்ன லாபம்? என்ன லாபம்? அரசியல்வாதிக்கு என்னங்க லாபம்? விவசாயம் பண்ணும்போது ஏதோ அதிகபட்சம் போனா கொள்முதல் விலையில கொஞ்சம் அப்படி சைட்ல வாங்கிட்டு போலாம். ஆனா ஒரு ஃபேக்டரி திறக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன், அப்ப அரசியல்வாதிக்கு கொள்ள லாபம். அந்த ஃபேக்டரிக்கு பெர்மிஷன், அதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும், அதுக்கு மிஷின் வாங்கணும், மிஷின் வாங்குறதுல லஞ்சம், அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுல லஞ்சம், இருக்கிறவன் எல்லாருக்கும் நிலம் வாங்குறதுல லஞ்சம், வேலைக்கு வைக்கிறது லஞ்சம், எல்லாத்துலயும் லஞ்சம். கம்பெனில டைரக்டர், எவ்வளவோ விஷயங்கள் அங்க அவனுக்கு லாபம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, எப்பவுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூட நகரத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறாங்க கிராமத்தை காட்டிலும். கிராமத்துல இருந்து விவசாயம் செஞ்சு உணவு வரலன்னா நகரத்துல இருந்து ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அங்க தயாரிக்கக்கூடிய போல்ட் நட்டை வச்சு இல்ல கம்ப்யூட்டர் சிப்ஸை யாரும் சாப்பிட முடியாது. சாப்பிட முடியுமா என்ன? கம்ப்யூட்டர் கீபோர்டு எடுத்து கடிக்க முடியுமா என்ன? கடிச்சு சாப்பிட முடியுமா? முடியாது. ஆனா எப்படி இருந்தாலும் சமுதாயம் கிராமத்தை அடிப்படையா வச்சுதான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அரசியல்வாதி என்ன பண்ணுவான்னா கிராமத்துல ஆர்வம் காட்ட மாட்டாங்க நவீன காலத்துல. ஏன்? நகரத்துலதான் பைசா வருது. அதனால ஒரு பிரதமர் என்ன பண்ணாருன்னா, இந்த மக்கள் எல்லாம் அப்ப நான் சொல்றது 60 வருஷத்துக்கு முன்னாடி, 60 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம சாப்பிட்டா போதும், உணவுக்கு தான் நமக்கு தேவை, மற்றபடி மீதி இருக்கக்கூடிய நேரத்தை பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல செலவழிக்கணுங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால அவங்க அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா மக்களை மாற்றணுமே, நம்ம கைக்கு பணம் வரணுமே, அதுக்காக சில பேர் என்ன திருப்புனாங்க அப்படின்னா தொழிற்சாலைகளை நிறைய கொண்டு வந்தாங்க. தொழிற்சாலைகள்ல புதுசா பொருட்களை, பலவிதமான பொருட்களை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொருட்கள் ஒன்னொன்னையும் விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த பொருட்கள் ஒன்னொன்னையும் ஒவ்வொருத்தரும் வாங்கணுங்கிற தேவையை ஏற்படுத்தினாங்க. எல்லாமே செயற்கையா ஏற்படுத்தினது. இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பல வஸ்துக்கள் நமக்கு தேவையே இல்லாதவை, ஆனா அதை செயற்கையா நமக்காக ஏற்படுத்தினாங்க. ஏன்னா அவங்களுடைய பொருளை விற்கணுங்கிறதுக்காக விளம்பரப்படுத்தினாங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னுடைய கண்ணால் நான் பார்த்திருக்கேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது யாராவது எங்கேயாவது ஊர்லயே யாராவது, நான் திருச்சியில நான் பிறந்து வளர்ந்தது, திருச்சியிலே எங்கேயாவது, அது ஒரு பெரிய நகரம், இன்னைக்கும் கூட பெரிய நகரம், யாராவது ஒருத்தர் 2 பேர் வீட்டுல தான் டிவி இருக்கும். இன்னைக்கு டிவி இல்லாத வீடே கிடையாது. அப்படி ஏதாவது வீடு இருந்தா கூட அதை அரசாங்கத்துல இலவசமா டிவி கொடுத்து ரொப்பிட்டாங்க. ஆனா கரண்ட் இல்ல, அது 2வது விஷயம். ஆனா எங்க மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் பெருகுது. டிவி வரும்போது என்ன ஆகுது? டிவியில வாஷிங் மிஷினுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். முன்னாடி கைய வச்சு கும்முன்னு கும்மின்னு இருந்தாங்க. இப்ப வாஷிங் மிஷின் பட்டன் அழுத்துறாங்க. பட்டன் அழுத்தினா என்ன ஆகுது? தொப்பை வருது, மூட்டு வலி வருது, முதுகு வலி வருது. உடனே என்ன பண்றான்? டிவியில இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். அயோடெக்ஸ் இல்ல சோனா பெல்ட் இல்ல நேச்சுரல், அது என்னது, சைக்கிளிங். முன்னாடி மக்கள் வண்டி கிடையாது, நடந்து போவாங்க. இயற்கையா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. இவங்க 2 வீலர் காரு அது இது விளம்பரம் பண்ணி மக்கள் அதை வாங்கிட்டாங்க. நடந்து போறது கிடையாது. நடந்து போறதுக்கு சரி நடக்க வேண்டாம், சைக்கிள் பண்ணலாம்னு சொல்லி சைக்கிளுக்கு உள்ளே வீட்டுக்குள்ளாரே சைக்கிளுக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சு, வெளியில போற சைக்கிள் வாங்கினா 1000 ரூபாய்ப்பா, வீட்டுக்குள்ளார சுத்துற சைக்கிளுக்கு எவ்வளோ? 25,000. பிராண்டுக்கு பிராண்டு டிஃபர் ஆகும்.
உங்களுக்கு உடம்பு வலிக்காம சைக்கிளிங் பண்ணணும்னா இன்னும் அதிகமா போகும். ஸோ இப்படியெல்லாம் விளம்பரம் பண்ண 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 மக்கள் வந்து தேவையில்லாத பொருட்களை எக்கச்சக்கமா சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா ஆரம்பத்துல மக்கள் இப்படி ஏமாறுறவங்களா இல்ல. 60 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க ஊர் பக்கத்துல முசிறின்னு ஒரு இடம் இருக்கு, தெரியுமா? சிலருக்கு தெரியும். அங்க வந்து ஒரு, நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அங்க ஒரு சர்க்கரை ஆலை ஆரம்பிச்சாங்க. அந்த சர்க்கரை ஆலைக்கு வேலைக்கு போறதுக்கு யாருமே முன் வரல. போய் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணுமா? நான் சும்மா அப்படி மாட்டை கொண்டு போய் அப்படி போனேன்னா, கட்டி போட்டேன்னா, 4 மாடு இருக்கு, ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சேன்னா போதும். அப்புறம் பாலம் இயற்கையா வீட்டு பக்கத்துலயே இருக்குது, வீடும் மாடு எல்லாம் ஒண்ணு, வயலு ஒண்ணு. இல்ல வயல் வச்சிருக்கோங்கன்னா வயல் இங்கதான் இருக்கு, போனா நெல்லை விதைச்சு விட்டா முடிஞ்சு போச்சு. எவ்வளோ 3 அப்பெல்லாம் 6 மாசம், இப்பெல்லாம் எவ்வளோ? இப்பெல்லாம் கம்மி இல்லை, இப்பெல்லாம் சீக்கிரமா எடுத்துடுறாங்க. 3 மாசம், 3 மாசமோ 6 மாசமோ விடுங்க, 3 மாசத்துக்கு வேலை கிடையாது. விதைச்சு விட்டா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சணும், அப்புறம் களை வந்ததுன்னா புடுங்கணும், அவ்வளவுதான். இயற்கையா நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால சர்க்கரை ஆலைக்கு யாருமே வேலைக்கு போகல. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி தான். யாரும் வேலைக்கு போறதுக்கு தயாரா இல்லை. ஆனா என்ன பண்ணாங்க, உடனே அங்க வந்து இதுல இருந்தா இவ்வளவு நன்மை, அந்த நன்மை, இந்த நன்மை, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா பாத்துப்பாங்க, இன்சூரன்ஸ் தருவாங்க, பிஎஃப் தருவாங்க, அது இது, குழந்தைங்களுக்கு படிப்பு, அப்படி இப்படி சொல்லி 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 வேலைக்கு ஆளுங்களை எடுத்தாங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே உள்டா. யாராவது நிலத்துல வேலை செய்யறாங்க, வர்றதுக்கு வாங்கினா முடியாது. மக்கள் வந்து எல்லாத்துக்குமே சோம்பேறி ஆயிட்டாங்க. இயற்கையாவே மக்கள் எல்லாருமே சோம்பேறிங்க தான். மந்தா சுமந்த மத்தியோ மந்த பாக்யோ, மக்கள் இயற்கையாவே சோம்பேறிங்க தான். அதுவும் இந்த மாதிரி தேவையில்லாம எந்திரங்களை படைச்சு படைச்சு சோம்பேறி ஆகிட்டாங்க. அவர் ஆரம்பத்துல 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் சொன்னார். நான் சொன்னேன், பிரதமர் ஒருத்தர், அவர் சொன்னார், நவீன இந்தியாவினுடைய கோயில்கள் தொழிற்சாலைகள். எப்படி நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு? நவீன இந்தியாவினுடைய கோயில்கள் வந்து தொழிற்சாலைகள், எந்திரங்கள் தான் கடவுள்கள், நம்ம செய்யக்கூடிய தொழில் தான் தெய்வம் அப்படின்னு, தொழில் தான் வழிபாடு அப்படின்னு. அப்ப என்ன ஆகுது, மக்கள் ஓகே 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 ஓகே, நம்ம கடவுள், இது தொழிற்சாலை வேலை செய்யறது எனக்கு கடவுளுங்க அப்படின்னு நினைச்சு போனாங்க. அப்படி மக்கள் வந்து பல விதத்துல இந்த கர்மயோகம் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க. ஏன்னா கர்மம்னா என்ன, யோகம்னா என்னன்னு தெரியாம கர்ம யோகம்னு நினைச்சு ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்காங்க மக்கள். ஏமாத்துறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. கிருஷ்ணர் கீதையில தெளிவா சொல்லியிருக்காரு எல்லா விஷயத்தையும், எது எது எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு. அது அப்படி எப்படி செய்ய முடியுமா நம்மளாலங்கிறத பார்க்கணும். உண்மையில சொல்ல போனா நவீன காலத்துல நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம யாரை என்னன்னு போய் பிராமணன்னு பாக்குறது, சத்திரியன்னு பாக்குறது, சூத்ரன்னு பாக்குறது, வைசியன்னு பாக்குறது, இப்ப எல்லாமே கலந்து கிடக்குது. யாரையும் எந்த தன்மைகள், யாருக்கிட்ட எந்த தன்மைகளும் குறிப்பா இருக்கான்னு பார்த்து தேட முடியறது இல்ல. எல்லார்கிட்டையும் எல்லாம் கலந்து கிடக்குது, யாருக்கிட்டையும் உண்மையான தன்மைகள் எதுவுமே கிடையாது. அதனாலதான் சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் நீ வந்து நேரம் காலியுகத்துல இதெல்லாம் முடியாதுப்பா. ஒவ்வொருத்தனும் அவனுடைய கடமையை செஞ்சு பகவான் விஷ்ணு வழிபட்டு உயர்வு பெறதுங்கிறது கஷ்டமான விஷயம். கடமையே என்னன்னு தெரியல, அப்புறம் எங்க இருந்து கடமையை செய்யறது? விஷ்ணு எப்படி இருப்பார், என்ன பண்ணுவார், இதுவே தெரியல, எப்படி கடமையை செஞ்சு எப்படி அர்ப்பணிக்க போனால முடியும்? பல பிரச்சனைகள் வருது. வியாபாரமே பண்ணா கூட உண்மையா வியாபாரம் எப்படி பண்ண முடியுது இந்த காலத்துல? எந்த வியாபாரியாவது நான் வந்து ஒழுங்கா நேர்மையா வியாபாரம் பண்றேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒழுங்கா நேர்மையா வியாபாரம் பண்ணானா அவன் வியாபாரத்துல மேல வர முடியாது. சரி, இங்க கிருஷ்ணர் சொல்ற விவசாயமே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. விவசாயம் பண்றதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு, அதை எத்தனை பேர் இன்னைக்கு பின்பற்ற முடியும்? விவசாயம் பண்றோம் அப்படின்னா
இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் வெளியில இருந்து கெமிக்கல் வாங்கிட்டு வந்து தான் ஊத்துறாங்க. எல்லாம் விஷம். பல பிரச்சனைகள் இருக்கு. எந்த விஷயத்தை எடுத்தாலும் இங்க எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. பொதுவா கர்மயோகம் அப்படின்னா அது பகவானை நோக்கி வெளியில கொண்டு வரணும். அது பகவானை நோக்கி ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு வரணும். அப்பதான் அது கர்மயோகம். இல்லைன்னா அது பிரயோஜனமே கிடையாது. வெறும் நேரம் தான் வேஸ்ட். சாஸ்திரம் சொல்லுது, பாகவதம் சொல்லுது, நாம செய்யக்கூடிய தர்மம் அது நம்மள பகவானை வழிபடுறதை நோக்கி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரல அப்படின்னா அது நேரம் தான் விரயம். ஸ்ரமயேவகி கேவலம் தர்ம ஸ்வனிஷ்டித பும்சம் விஸ்வக்ஷேன கதாசிய நோத்பதியே யதிரதிம் ஸ்ரமயேவகி கேவலம். ஒருத்தர் ஒரு தர்மம் செய்யறாங்க அப்படின்னா அது அவரை படிப்படியா பகவானை நோக்கி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரல அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய தொழில் வெறும்ன நேரம்தான் விரயமாகும். அப்படி நேரத்தை விரயம் பண்ண கூடாதுன்னு சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துது. அதுவும் குறிப்பா கலியுகத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளால கர்மயோகத்துக்கு அடிப்படையான வர்ணாசிரமம் தர்மம் அப்படிங்கிறது இல்லைன்னா கர்மயோகத்தை பயிற்சி பண்ண முடியாது. ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா அடித்தளம் இருக்கணும். அதுக்கு அடித்தளம் இல்லாம கட்டிடம் கட்ட முடியாது. கர்மயோகத்தினுடைய அடிப்படை வர்ணாசிரமம். வர்ணாசிரம தர்மமே இன்னைக்கு சமுதாயத்தை இல்லைங்கிற பட்சத்துல கர்மயோகத்தை எப்படி ஒருத்தரால பக்குவமா பயிற்சி பண்ண முடியும்? எப்படி அதனால ஒருத்தர் பக்குவ நிலை அடைய முடியும்? அதனாலதான் சாஸ்திரங்கள் அறிவுறுத்துது கலௌதத் ஹரி கீர்த்தனம். கலியுகத்துல நமக்கு உகந்தது ஹரி கீர்த்தனம். அதனாலதான் நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல நம்ம எல்லாரையும் கீர்த்தனத்துல ஈடுபடுறோம். இந்த கீர்த்தனத்துல ஈடுபடுறதுக்கு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இதுக்கு எந்த தகுதியும் அவசியமே இல்லை. உங்களுக்கு அமைதி, சுய கட்டுப்பாடு, தவம், தூய்மை, சகிப்புத்தன்மை, வீரம், வலிமை, தயை, இந்த மாதிரி எவ்வளவோ படிச்சமே. பிராமணர்களுக்கு, சத்திரியர்களுக்கு, சூத்திரர்களுக்கு, வைசியர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் அவசியமே இல்லை. முன் தகுதிகள் எதுவும் அவசியம் இல்லை. ஒருத்தர் படிப்படியா முன்னேற்றம் பெறணும் அப்படிங்கும் போது சில தகுதிகள் ஒவ்வொருத்தர் தானா வளரும். சாஸ்திரம் அதுதான் சொல்லும். நாம பக்தி தொண்டை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இயற்கையா நமக்குள்ளார எல்லா விதமான நற்குணங்களும் வளர்ச்சி பெறும். எல்லா விதமான நற்குணங்களும் தானாக வரும். இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. பாகவதம் நமக்கு தெளிவா அறிவுறுத்தக்கூடியது அதுதான். நம்ம ஒழுங்கா பகவத் பக்தியில ஈடுபட்டோம் அப்படின்னா எல்லா நற்குணங்களும் நமக்கு வரும். அதனாலதான் கலியுகத்துல ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா வர்ணாசிரம தர்மத்தை நம்ம மறுபடி நிலைநாட்டணும். அதன் மூலமா எல்லா மக்களுக்கும் கிருஷ்ண பக்தியில பங்கெடுத்து படிப்படியா வர்றதுக்கு வழிவகை செய்யணும். அது நம்மளுடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் விருப்பப்பட்டார். வாஸ்தவம் தான். அது ஒரு நிலை. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தற்போதைய சமுதாயத்துல, ஒட்டுமொத்த சமுதாயத்துல எப்படி பார்த்தாலும் நமக்கு முறையான வர்ணாசிரமத்தை நம்மளால எந்த அளவுக்கு கொண்டு வர முடியும்னு தெரியாது. அதனாலதான் சாஸ்திரம் சொல்லுது இந்த கர்மயோகம் கலியுகத்துக்கு ஒத்து வராது. நாஸ்தைவ 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 கதிரண்யதா. கலியுகத்துல கர்மயோகத்தினால முடியாது, ஞான யோகத்தினால முடியாது, தியான யோகத்தினாலையும் முடியாது. கலியுகத்துல முடிஞ்சது என்ன? ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம். ஹரிநாமம் மட்டுமே, ஹரிநாமம் மட்டுமே, ஹரிநாமம் மட்டுமே. இது மட்டுமே தீர்வு, வேறு தீர்வுகள் இல்லை. கர்மயோகம் கலியுகத்தை சாத்தியம் இல்லை. நம்மளுடைய ஆச்சாரியர்கள் ஸ்ரீல பிரபுபாதர் வர்ணாசிரம தர்மத்தை மறுபடி நிலைநாட்டணும்னு ஆசைப்பட்டார். ஆனா பிரபுபாதர் எல்லாரையும் கர்மயோகத்துல ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. அது இன்னொரு டிஸ்கஷன். மக்கள் எல்லாரையும் படிப்படியா கர்மயோகத்துல கொண்டு வர்றது அப்படிங்கிறது இருக்கு. ஆனா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ஹரிநாமத்தை எடுத்துக்கொண்டு நம்ம படிப்படியா வளர்ச்சி பெறணும். இது நேரடியா நம்ம பக்தி யோகத்துல ஈடுபடலாம். சில பேர் முடியல அப்படிங்கிறவங்க இப்படிங்கிறவங்களுக்கு சில அமைப்புகள் நம்ம ஏற்படுத்தலாம். ஆனா அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்மளுடைய செயல் என்ன செயல். இங்க கிருஷ்ணர் சொல்றார்,
ஒருத்தர் தன்னுடைய கடமையை செய்து அது மூலமா முழுமுதற் கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது தான் கர்மயோகம். நம்ம கடமை என்னன்னு தெரியாத சூழ்நிலையில குழம்பி இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல நாம எதை பற்றியும் கவலைப்படாம நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்லி கட்டுப்பாட்டு விதிமுறைகள் சிலவற்றை கடைபிடித்து பகவத் தத்துவ விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம படிப்படியா வளர்ச்சி பெற முடியும். நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில நிச்சயமா பக்குவ நிலையை அடைய முடியும். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கிறது அப்படிங்கிறது கிருஷ்ணர்ல இருந்து வேறுபட்டது கிடையாது. நாம படிப்படியா உச்சரிக்க நேரடியா நம்ம கிருஷ்ணரை பார்க்கக்கூடிய நிலைக்கு வருவோம். எப்படி நான் உங்களை பார்க்கிறனோ நீங்க எப்படி என்ன பார்க்குறீங்களோ அது மாதிரி நம்மளால கிருஷ்ணரை பார்க்க முடியும். இது ஏதோ ஏற்றளவுல சொல்றது கிடையாது, நேர்ல சாத்தியம். நம்ம எந்த அளவுக்கு தீவிரமா ஆர்வமா இருக்கோமோ அதை பொறுத்து இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் இந்த நாம சங்கீர்த்தனத்தை தீவிரமா எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் போலியா என்னென்னமோ சொல்லுவாங்க, பகவத்கீதையில இப்படி சொல்லியிருக்குங்க அப்படி சொல்லியிருக்குங்கன்னு சொல்லி புலம்புவாங்க. அதெல்லாம் நம்பி ஏமாறாம தயவு செய்து பகவத்கீதை உண்மையுருள் வாங்கி படிங்க. இது பகவத்கீதை உண்மையுருவில் நம்மளுடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்தது, பரம்பரை மூலமா வரக்கூடியது. இதை வாங்கி நீங்க படிச்சீங்க அப்படின்னா அப்ப உண்மையா கீதையில என்ன சொல்லி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு பல பேர் பல விஷயம் வளருவாங்க. நான் முன்னையே சொன்னோம், இன்னைக்கு வர்ணாசிரமத்தை பத்தி சில விஷயங்கள் பேசணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, கீதையில கிருஷ்ணர் ஜாத்திய பரப்புறார். ஒரு சிலர் இருக்காங்க, பகவத்கீதை ஜாத்திய பரப்புது அதனால கீதை எங்களுக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனா நீ பகவத்கீதை படிச்சியா, படிச்சு பார்த்து சொல்றியா, பகவத்கீதை உண்மையுருள படிச்சு பார்த்து சொல்றியா அப்படின்னா கிடையாது. கீதையில கிருஷ்ணர் தெளிவா விஷயங்கள் நமக்கு அறிவுறுத்துறார். அதை முறையா குரு பரம்பரை மூலமா பெற்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நாம பக்குவ நிலையை அடைய முடியும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.